தலைமைகளுக்கு தெரியாமல் எதுவும் கீழே நடக்குது இல்லை. ஆமா, ஆமா. அது நாளைக்கு எது வந்தாலும் சரி வெளியில ஏதோ மக்களுக்காக இருக்கிற மாதிரி இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையில் கார்பரேட் முதலாளிகளுக்காக இந்த தனியார் மயமாக்கலுடைய விளைவு தான் 90களில் வந்த கொள்கை தான் இது காரணம். அப்போ அந்த தனியார் மயமாக்கலை எதிர்த்து நம்ம தீவிரமாக போராட வேண்டிய தேவை இருக்குது. அதே போல் இந்த மக்களுடைய தொழிலாளர்களுடைய போராட்டங்களுக்கும் அனைத்து தொழிலாளர் போராட்டங்களுக்கும், அதாவது தூய்மை பணியாளர்கள், இப்போ ஆசிரியர்கள் பண்ணுறாங்க, நர்சிங் பண்ணுறாங்க, இவங்க அனைத்து தொழிலாளர்களுக்கும் நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கோம். ஓட் பேங்க் தான் தொடர். இவங்களால பெரிய அளவு ஓட்டு கிடையாது. அப்படியே இருந்தால் கூட கடைசி நேரத்தில் எதனா செஞ்சு இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ எப்போ எலெக்ஷன் நெருங்குற வரையும் திமுக அரசு அமைதியா இருந்து அதுக்கப்புறம் ஏன்னா இப்பதான் இவ்வளவு நாளா இல்லாம லாஸ்ட் டைம்ல மடிக்கணினி வழங்கும் திட்டம்லாம் சொல்லிட்டு இப்ப திமுக அரசு விட்டுருக்கு. சோ அது மாதிரி இழுத்துட்டு போயிட்டு எலெக்ஷன் டைம்ல நாங்க நிரந்தரம் செய்வோம், பணியாளர்கள் எல்லாம் போராடாதீங்க, நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி அறிக்கை வெளியே வரவும் சான்ஸ் இருக்கு. அதான் அது ஒரு ஏமாற்றத்துக்கு ஒரு கண் துடைப்பு நடக்கும். இளைஞர்கள் எந்த ஒரு போராட்டத்துக்கு வந்தாலும் அந்த போராட்டம் வெற்றி பெறாம இருந்ததே இல்ல. நம்ம நேபாள இருந்து ஜல்லிக்கட்டுல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம். தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. ஏன் திமுக அரசு இன்னும் இதுக்கு மௌனம் காத்துட்டு இருக்காங்க? இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க.